சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏரியில் குளிக்க சென்ற மாணவன் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கல்கி வழங்கிட கேட்கலாம். கல்கி, வணக்கம். தற்போது ஏரியில் மூழ்கிய மாணவன் மீட்கப்பட்டு விட்டாரா? அவருடைய வயது என்ன? கள நிலவரம் என்னென்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நீர்முல்லைக்குட்டை காமராஜர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி. அவரது மகன் சபரிவாசன், வயது 17. இவர் இந்த ஆண்டு +2 படித்து முடித்து தேர்வு பெற்று கல்லூரியில் சேருவதற்காக இருந்தார். இவருடைய தந்தை முனுசாமி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து போனதால் அவருடைய சித்தி அவருடைய வீட்டில் தங்கி கடந்த 3 ஆண்டுகளாக படித்து வருகிறார். இன்று காலை சின்னமநாயக்கன் பகுதியில் உள்ள சப்பானிக்குட்டை ஏரியில் இளைஞர்களோடு சேர்ந்து இவர் குளிக்க சென்றார். அப்போது இளைஞர்களுக்குள் ஒரு போட்டி ஏற்பட்டு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு யார் முந்தி சென்று நீந்தி சென்றார்கள் என்ற போட்டி ஏற்பட்டது. அந்த சூழலில் மற்றவர்கள் கரை சேர்ந்த நிலையில் இந்த மாணவர் மட்டும் சேராத நிலையில் நீரில் மூழ்கினார். இது குறித்து அந்த நண்பர்கள் கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்து நண்பர்கள் இந்த சபரிவாசனை மீட்டு அவர் உடலை கரைக்கு கொண்டு சென்றனர். இது குறித்து தகவல் இருந்த வாழப்பாடி போலீசார் சபரிவாசன் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்தனர். +2 முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் கடையில் இருந்த மாணவன் விளையாட்டு வினையாகி இந்த சபரிவாசன் ஏரியில் மூழ்கி பலியான சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.